ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற நாளில் இருந்து அதிபர் டிரம்ப் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். பல்வேறு நாடுகளுக்கு அதிக வரிகளை விதித்து வருகிறார். நிதி பற்றாக்குறையை சரி செய்ய வரி விதிப்பதே ஒரே வழி என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த வரி உயர்வு விரைவில் அமலுக்கு வர உள்ள நிலையில் பழங்கள், டூத்பேஸ்ட் முதல் மின்னணு பொருட்கள், கட்டுமான பொருட்கள் வரை அத்தியாவசிய பொருட்களை அமெரிக்க மக்கள் வாங்கி குவிக்க தொடங்கியுள்ளனர். டிரம்பின் அறிவிப்பால் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களும் கடுமையாக விலை உயரலாம் என கூறப்படுகிறது. இதனால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க சூப்பர் மார்க்கெட்டுகளில் மக்கள் அலைமோதி வருகின்றனர். மின்னணு பொருட்கள், ஆடைகள், காலணிகள், வாகன பாகங்கள், மருந்துகள் பெரும்பாலானவை இறக்குமதி செய்யப்படுகின்றன. வரும் வாரங்களில் இவை அனைத்தின் விலைகளும் கடுமையாக உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து வர்த்தக வரி விதிப்பு, அரசு பணிகளில் ஆட்குறைப்பு, மக்களின் சுதந்திரத்தை பறிக்கும் நடவடிக்கைகளில் அதிபர் டிரம்ப் எல்லை மீறி செயல்படுவதாக கூறி மக்கள் போராட்டத்தில் இறங்கினர். வாஷிங்டன், நியூயார்க், ஹூஸ்டன், புளோரிடா, கொலரடோ, லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் பல்லாயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டு டிரம்புக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அரசுக்கு நெருக்கடி அதிகரித்துள்ள நிலையில் சர்ச்சைகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார் டிரம்ப். சீனா, ஐரோப்பியா ஒன்றியம் மற்றும் பல நாடுகளுடன் எங்களுக்கு மிகப்பெரிய நிதி பற்றாக்குறை உள்ளது. இந்த பிரச்சினையை தீர்க்க ஒரே வழி அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பது மட்டுமே. அவை ஏற்கனவே நடைமுறையில் உள்ளன. இவற்றை ஒரு அழகான விஷயமாக கருதுகிறேன். தூங்கும் ஜோ பைடனின் அதிபர் பதவி காலத்தில் அமெரிக்காவிற்கு அதிக வரி விதிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் அதை விரைவில் மாற்றப் போகிறோம். அமெரிக்காவிற்கான வரிகள் மிகவும் முக்கியமான விஷயம் என்பதை ஒரு நாள் மக்கள் உணருவார்கள் என டிரம்ப் கூறியுள்ளார். இந்நிலையில் இந்தியா, வியட்நாம், இஸ்ரேலுடன் வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்பாக அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என டிரம்பின் மூத்த ஆலோசகர் தெரிவித்துள்ளார்.